என்னது இட்லி? எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா, நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்னா எம்டிஎன் சேனல் தான் பார்க்குறோம். ரீசெண்டாக போட்ட வீடியோ தான் பார்க்கலாமா? ஓகே. What is your hidden talent? உங்களுக்கு வேற திறமை இருக்கப்பா? இருக்குண்ணா. கை வைக்காம விசில் அடிப்பேன். விசில் அடிக்கிறதா? ஆஹா, விசிலமா பண்ணுவாங்க? இவரா? ஓஹோ, ஆமா வராது. வாய் குடிக்க போறாரு நினைச்சேன். அது பாரு. ஆஹா, வணக்கம்டா புள்ள. வணக்கம்டா இல்லையா? இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ரீல்ஸ் ரியாக்ஷன். என்னடாச்சு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்ப ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம் ஓபன் பண்ணாலே இதாண்டா வந்துட்டு இருக்கு. என்னடா மாடு கண்ணு போட மாதிரி வந்து விழுறீங்க? அது என்னங்கறத பார்க்கலாம். बे यार क्या मस्त लग रही है यार. कौन है वो? सुनने में साउथ इंडियन है. साउथ इंडियन एक्सक्यूज मी. Yes. தோசை, இட்லி, சாம்பார், சட்னி சட்னி தோசை. ஆஹா, சவுத் அங்க இந்தியன் நார்த் இந்தியா ஃபுல்லா பரவிட்டு இல்ல, இது கொடுத்தா கரெக்ட் பண்ணிடலாம். சாம்பார் சட்னி சட்னி தோசை தோசை இட்லி கொடுத்தா ஓகேமா? சட்னி தேடி பிடிச்ச ஹோட்டல்ல காலங்கலியால ஆயிடுச்சு. நாங்க கலாய்க்க வேண்டியதா நீங்க கலாய்ச்சிட்டு இருக்கீங்க. ஏண்டா நீங்க எதை வச்சு வேணா கலாய்க்கலாம்டா, சரிடான்னு ஒத்துக்கலாம். ஆனா ஃபுட்டை வச்சு கலாய்க்கிறீங்க பாத்தீங்களா, அதை மட்டும் ஏத்துக்கவே முடியாதுடா. ஆமா ஆமா, இவனை கேவலமா ஏதாவது தின்னுட்டுக்கிறாங்க. இந்த மடம் எடுக்க மாட்டாங்க. நான் கூட ஸ்டார்டிங்ல இது ஒரு வைபா இருந்துச்சு, சரி வைபா பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சா கலாய்க்கிறாங்களா. சிரிச்சா சிரிச்சிட்டு போதுங்க. இவனுங்க மேட்டர்லாம் வெல்ல சொன்னா நாரிடும். என்னன்னு வேடு ஃபுட் செஞ்சு சாப்பிட்டு இருக்கீங்க. நீங்க இட்லி தோசை கலாய்க்கிறீங்களாடா? நெக்ஸ்ட் வீடியோ. மச்சான், எனக்கு வேலை கிடைச்சிச்சு. மாசம் 1.5 லட்ச ரூபா சம்பளம். அரியர்லாம் இருந்ததுல பேப்பர் சேஸ் பண்ணி கிளியர் பண்ணிட்டேன். அப்புறம் இந்த இன்டர்வியூக்கு ஆளை வச்சு ஆள் மாறாட்டம் பண்ணி ஒரு வழியா வரல. உங்களுக்காக தானே டிராகன் ஒரு படம் எடுத்திருக்காங்க. டேய், டிராகன் படம் பார்த்தனால தான் இதெல்லாம் பண்ணேன். திருந்துறதுக்கு எடுத்த படம்டா. என்ன நீ படத்தை பார்த்து அதை யாரு பாக்குறா? ஹீரோ முதல்ல எப்படி ஏமாத்தலாம் தான் கத்துப்பாங்க. அரியருக்கு மேல வச்சிருந்தான். வேலையே இல்லாம இருந்தான். சேஸ் பண்ணான், வேலையை வாங்கினான், நல்ல கம்பெனில போனான், செமையான ஃபிகர் கரெக்ட் பண்ணான். ஆனா அதுக்கப்புறம் திருந்தி படிச்சு டிகிரியை படிச்சான், கிளியர் பண்ணான், ஒன்னும் போயிருச்சு, வேலையும் போயிடுச்சு. கடைசியில ஃபுட் டெலிவரியா தான் வேலை செஞ்சான். இதுல இருந்து என்ன தெரியுது? நல்லவனுக்கு உலகத்துல இடமே கிடையாது. வர மச்சான், வேலை இருக்கு. இப்போ நல்லவனா இருக்கிறதா கெட்டவனா இருக்கிறதா போயிட்டாங்க. ஒரு படத்துல எவ்வளவு சரியா சொன்னாலும் அத தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்கடா. ஆமா, அது தப்பாவே எடுத்துக்கிறானுங்க. தப்ப மட்டும் தான் எடுத்துக்கிறாங்க. இது போலதான் போன வருஷம் லவர் படத்துல அருணுக்கு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. அதுக்கு முன்னாடி மாமன்னன் படத்துல ரத்னவேல் கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இருந்தானுங்க. கலிபுரூர் படத்துல கூட சித்தார்த் அபிமன்யு கேரக்டருக்கு ஃபயர் விட்டு இருந்தான்டா. வேலு வேணாண்டா, தப்பு பண்றடா. இவனுக்கு என்னன்னா ஒரு வில்லனியா ரோல் மாடலா எடுத்துக்கிறாங்க. புலம்பிட்டு இருக்காரு. இவனுங்களை என்ன சொல்றதே தெரியுங்க. ஒரு நல்ல விஷயத்த சொல்லுன்னு நினைச்சா கூட அது தப்பாதான் புரிஞ்சுக்கிறாங்க. வெளிச்சத்துல இருக்கிறவன் இருட்டை பார்த்து பயப்படணும். இருட்டிலே இருக்கிறவன் நல்லது மட்டுமே பண்றது கடவுளாலே முடியாது. நாம என்ன இந்த மாதிரி டயலாக் எல்லாம் பேசிக்கிட்டு கிறுக்கு. நம்ம டிராகன் ரிவ்யூ போட்டிருந்தேன். அதுல கமெண்ட்ல கூட கேக்குறான், ப்ரோ அந்த ஏஜென்சி நம்பர் கிடைக்குமா? சொல்லவே மாட்டேங்கடா. இத தாண்டி இன்னொரு ஒரு கொடுமை நடந்திருக்கு, அத காட்டுறேன். I like bad boys. You like bad boys? Why no good boys? Good boys are also good, but you can turn a bad boy into a good boy. To get both in one. Turn a bad boy into good boy when the good boy is already available. So I turn the good boy into bad boy then. Why do you need to change the bad boy to good boy when you have good boy? இப்படிதான் இருக்குங்க.
நல்லவனா போய் கல்யாணம் பண்ணாதுங்க. அவங்களுக்கு பேட் பாய்ஸ் தான் பிடிக்குமா? அவனை நல்லவனா கேட்டா நான் வந்து ஒரு பேட் பாயை குட் பாயா சேஞ்ச் பண்ணிடுவேன். அங்க போய் ஐயோ அங்க தெரியும். எவ்வளவு வாட்டி சொன்னேன் அழகா இருந்தா அறிவு சுத்தமா இருக்காதுன்னு. ஐயா இருக்குங்க இருக்குங்க. ஒருத்தன் இருக்கான், அவன் வேணாமா பேட் பாய் தான் பிடிக்கும், ஆனா அவனை குட் பாய் ஆக்குவேன். பேட் பாய் குட் பாயா சேஞ்ச் பண்ணிடுவேன். இந்த படத்துல சொல்ற ஒரு முக்கியமான விஷயமே அதான். ஆனா அந்த படத்துல நடிச்சிருக்க ஒரு ஹீரோயினுக்கே அதை பத்தி தெரியல. பாவம்டா அந்த டைரக்டர். அந்த தம்பியை சரித்திரத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று அழைத்து வந்தேன். அந்த தம்பி நான் தரித்திரத்தில் தான் இடம் பிடிப்பேன் என்று சென்று விட்டான். So you'll have both. What happiness you get. So there's fun in life now. What is fun? Like turning the bad boy to good boy is fun for you. She needs problems. Not Mother Teresa. No, she needs problems. She needs toxicity. ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்மளால அவ்வளவுதான் சங்குதான் ஓதணும் எங்களுக்கு. சில பொண்ணுங்கலாம் எனக்கு சாக்கோ பாய்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. சரி ஓகே. சில பொண்ணுங்க ரஜத் பாய்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதையும் கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். ஆனா பேட் பாயை குட் பாயை சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்கும். நீ ஒரு பைத்தியமா இருந்தாலும் சரி கொலைகாரனா இருந்தாலும் சரி நீதான் எனக்கு புருஷன். ஐயோ என்னடா சேர்க்கிறது? எதுடா சொல்றது? குட்டு பிடிக்குன்னா குட்டை வச்சுங்க, பேடு பிடிக்குன்னா பேட வச்சுங்க. அது எதுக்கு குட்டை பேட் ஆக்கி பேட குட் ஆக்கி எதுக்கு? எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட். ஆமா என்டர்டைன்மெண்டா? ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கல்ல, இந்த ஈர பேனாக்கி பேனை பெருமாளாக்கி, அந்த மாதிரிலாம் இருக்கு. இவங்க என்னன்னா ஒரு பேட வந்து குட்டா மாத்துறது ஈஸி ப்ராசஸ் நினைச்சிட்டாங்க. ரொம்ப கஷ்டம் ப்ரோ, ரொம்ப கஷ்டம் ப்ரோ. அதுக்கு நீங்க டிராகன் படம் பார்க்க கூடாது, பாட்டுலாத படம் பார்க்கணும். ஓஹோ உண்மை என்னன்னு தெரியும், அதுல இருக்க கஷ்டம் என்னன்னு தெரியும். So you'll have both. What happiness you get. So there's fun in life now. What is fun? Like turning the bad boy to good boy is fun for you. இது தெரியாம ஒரு சில லூசு நினைச்சு பாருங்க, இதுதான் கெத்து, இதுதான் மாசு, நாம இப்படி இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும். மொத்தத்தையும் பொண்ணுங்களுக்கு பிடிக்கிறதுக்காகவே வாழ்ந்துட்டியாடா. நீங்க எப்போ வாழ போறீங்க? அவங்க பொண்ணுங்களுக்காக வாழ்றது இருக்கட்டும், நீ எப்ப வாழ போற? உனக்காக எப்ப வாழ போற? சரி விடுங்க, என்ன பண்றது? ட்ரெயினா கேஜி மேல தூக்கி வச்சு. ஐயோ என்னடா பண்ற? தள்ளி விளாட ஆரம்பிச்சிட்டானே. எங்கேயோ போயிடுச்சு. வெளில போட்டானையா? தெரியல. ஐயோ அங்க ஒரு பேக் அடுத்தது இறங்குறதுக்காகவா? ஏ போயிட்டு இருக்கியா? மனுஷனுக்கு நிக்கவே இடம் இல்ல, எப்படியா? வெளில தூக்கி போட்டுட்டானுங்க. நல்ல வேலை எவனா மேல போனானா அவனையும் தூக்கி போட்டுருவான். சீரியஸா சொல்றேன், வயித்து எரிச்சலா இருக்கு. ஒரு வகையில பாக்கும்போது பாவமாவும் இருக்கு. அதுக்கப்புறம் அவன் யாருக்கிட்டடா போய் ட்ராலியை கேட்பான்? தேடிட்டு இருப்பான். கேட்க முடியும்? எங்க சதடி கிடக்கும். எல்லாருமே இந்த வேலையை பாத்துருக்கானுங்க. அது எங்க உளிச்சே தெரியாது. எங்கடா போச்சு எங்கடா? ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சிட்டா, ஒரு கூட்டமான இடத்துல இவனுங்க நம்பி மட்டும் லக்கேஜ் கொடுக்கவே கூடாது போல. அதுல அவன் என்ன வச்சிருக்கானே தெரியல. வேற ஒண்ணுமே இல்லனா கூட அந்த பேக்கே வந்து 1000-2000 வந்து. ஆமா ஆமா புதுசா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அடுத்து கும்பமேளாவில் நடந்த ஒரு சில நிகழ்வுகள். ஓஹோ பார்த்தேன். டிஜிட்டல் இந்தியா தானே? இந்தியாலே அது இந்த வளர்ந்த பக்கம் ஒண்ணு, வளராத அந்த மாதிரி இருக்காங்க. யோசிக்காதீங்களா? மேரேஜ் பண்றாங்க, ஆன்லைன்ல பூஜை பண்றாங்க, ஏன் ஆன்லைன்ல பேய விரட்டுறாங்க. இவ்வளவுத்தையும் ஆன்லைன்ல பண்ணும்போது ஆன்லைன்ல குளிக்க முடியாதா? குளிக்கலாமே. அதையும் பண்ணு. நீ என்ன வேணாலும் பேசு, என்ன வேணாலும் செய், என்ன வேணாலும் சொல்லு. ராஜா ஒரு டெக்னாலஜி கண்டுபிடிச்சவனுக்கே தெரியாது அதை இப்படி எல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு. ஆனா எங்களால பண்ண முடியும்டா. ஏன்னா எங்களால முடியும். என்னால முடியும். என்ன பண்ணுது? என்னாச்சு? சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவங்க போட்டதை இவங்க புடுங்கிட்டு இருக்காங்க. ஏன் அப்படி போய் தள்ளி போய் சண்டை போடுங்கன்றாங்க. என்னமே போட்டாங்க துணிய. அவன்
அவங்க அதை வச்சுட்டு அவங்க போனதுக்கு அப்புறம் எடுத்தா கூட பரவாயில்ல. அது கூட இல்லையா, லைட்டா திரும்புவாங்களே அப்ப எடுத்தா கூட பரவாயில்ல. ஆனா வச்ச உடனே எடுக்கிறீங்க, கண்ணு எதுக்கு முன்னாடியே. அதை எடுக்கிறீங்க? ஒரு 10 நிமிஷம் வச்சுட்டு கூட ஓஹோ காசுலாம் விடுறாங்கப்பா தண்ணியில, அவங்க இருக்கும்போது அதுக்குதான் சட்டை புடுங்குறாங்க. வேற நிறைய சண்டை நடக்குது அதுக்கு. இந்த பேரு ஐயோ இதை வைக்க கூட இல்ல. தண்ணியில குடிக்க பறவைங்களே ஓடிட்டு பறக்குன்னு போயிட்டாங்க. இருக்கீங்களா? बोलो भैरू जी महाराज की जय हो। ஓ கூட இல்ல. இதுக்கு எதுக்கு விடணும் எனக்கு அதான் புரியல. நேரா அவங்க கையில என்ன சொல்றேன்னு கொடுத்துடலாம். தெரியல. ஆண்டவா, நான் பண்ண இங்க பாவம் பாரு. போயிடணும். போயிடுச்சு போ. என்னடா வந்து முட்டுறேன். இங்க வந்து நீச்சல் அடிச்சுங்க நடக்க. ஏண்டா முட்டிக்கால் வரைக்கும் தான் தண்ணி இருக்கு, அதுல அதுல முள் இருக்கு. எவ்வளே பிரிட்ஜுக்கு அடியில போறேன் தெரிஞ்சுதான் வரான். வேண்டிக்கணும். இனியதான் வரான். பொண்ணு பார்க்க போறேன் சார். நீ இது வரைக்கும் குளிச்சது போதும், கரைக்கு ஓடு. ஆமா ஃபயர் அப்படின்ற தமிழ் திரைப்படத்திற்கு அனைத்து பிசியோதெரபி மருத்துவர்கள் சார்பாக கருப்பு கொடி ஏந்தி வன்மையாக கண்டிக்கின்றோம். ஏன் ஃபயர் அப்படின்ற திரைப்படத்தின் கதை இவரு என்ன பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தால பிக் பாஸ்ல, பெண் நோயாளிகளை அவர் நடிச்சிருந்தார். ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் சிகிச்சைக்கு வராமல் குழப்பத்தை ஏற்படுத்துவதாக இருப்பதால் பெண் நோயாளிகள் ஆண் பிசியோதெரபி மருத்துவர்களிடம் வரவழைக்க குழப்பத்தை ஏற்படுத்தும் விதமாக அதான் நினைக்கிறேன். கொடி கொண்டு வன்மையாக கண்டிக்கின்றோம். பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய போர் முழக்கம் செவிப்பறையை கிழிக்க வேண்டும். நம்மளுடைய ஒற்றுமை, நம்மளுடைய பிசியோதெரபியின் கலாச்சாரம் அதான் பேசிட்டு இருந்தாரு. இப்ப ஏன் அப்படி பேசுறாரு? முழக்கம் பொதுமக்களின் செவிக்கு சென்றடைய வேண்டும். இத பாக்கும்போது உண்மையா சப்போர்ட் பண்ணி பேசுற மாதிரி தெரியல, கலாய்க்கிற அப்படிதான் இருக்கு. பிசியோதெரபி மருத்துவர்களே, நம்மளுடைய அவ்வளோ ஒரு கடுப்புல பேசுறாங்க. அப்படி ஒண்ணும் தெரியலையே. ஸ்டார்டிங் கூட அப்படி இருந்துச்சு. ஒரு படத்துல கெட்டவனா காமிக்கிறாங்கன்னா எல்லாரையும் தான் காமிப்பாங்க. போலீஸ காமிப்பாங்க, ஆமா. பொலிட்டீஷியனை காமிப்பாங்க, ஒரு கவர்மெண்ட் ஆபீசரை காமிப்பாங்க, டீச்சரை காமிப்பாங்க, ஏன் ஒரு சில டாக்டரை கூட காமிச்சிருக்காங்க. அது ஒரு படத்துல காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி சீரியஸா எடுத்துக்கிட்டு போர் போர் அதுக்கு போர் அழுத்தி சொல்றேன். ஸ்டேஷன் மாஸ்டர் மாதிரி கொடியாட்டிட்டீங்க. என்னது என்னது? இந்த ஐடியா நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். என்னன்னா முஸ்லிம்ஸ்ல வந்து இவ்ளோ ஃபாலோவர்ஸ் இருக்கு, ஆனா இந்த ஐடியா பாருங்க, இதுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் கம்மியா இருக்கு. இப்படி போட்டு வச்சிருக்கான் பாரு. என்னடா இது? இருக்கு, ஆனா மோஸ்ட்லி இதே மாதிரி வீடியோ தான் போட்டுருக்கான். அடப்பாவிகளா. அதுவும் அவனோட உங்களுக்கு ஒரு மதத்து மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, பிடிச்சதுன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அதுல எந்த தப்புமே கிடையாது. ஆனா இன்னொரு மதத்தை வந்துட்டு தாழ்த்தி பேசுறது, இல்ல அவங்களை கம்பேர் பண்றது, இல்ல அவங்களை ட்ரிகர் பண்றது, ரெண்டு பேருக்கு சண்டையை மூட்டி விட்டு அந்த தேவலாது அவருக்கு இன்ஸ்டால அவருக்கு ஏறலனால இப்படி போட்டுட்டு இருக்காரு. இந்த வடக்கனுங்க அப்படின்னா நம்ம ஊர்ல எப்படி தெரியுமா, டிஎம்கே நான் லைக் பண்ணு, ஏடிஎம்கே நான் கமெண்ட் பண்ணு, இது வேறயா டிவிகே நான் ஷேர் பண்ணு. முன்னாடினா அந்த தளபதிக்கு லைக் கமெண்ட்லாம் போடுவாங்க, அது மாதிரி இவனுங்களும் அதுக்கு லைக் கமெண்ட் போட்டுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கிட்டு அதுல மாஸ் காட்டுறதுக்காக ஏதோ பண்ணிட்டு இருப்பாங்க. கமெண்ட்ல போயிட்டு சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் மரியாதை. ஆனா அந்த வீடியோ போட்டோ மட்டும் நல்லா ஃபாலோவர்ஸ் ஏத்திட்டு லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமா இருப்பான். எக்ஸாம் ரிவ்யூ மட்டும் எடுத்துட்டு இருக்கோம். எக்ஸாம்ங்களா வெரி குட்ரா, சூப்பரா இருந்துச்சு. இன்னைக்கு என்ன எக்ஸாம் பண்ணீங்க? இன்னைக்கு தமிழுங்க. என்ன எக்ஸாம்? தமிழ். எப்படி பண்ணீங்க? ஏதோ பண்ணுங்க, பாஸ் ஆகலாம். டஃபா இருந்துச்சு இல்ல ஈஸியா இருந்துச்சு? ஏதோ நானே எதிர்பார்த்தேன். ரிவ்யூ பண்றாங்களா இது? பாஸ் ஆயிரலாம், பரவாயில்லைங்க. அப்படி இறங்கிட்டீங்க. அங்க போய் எக்ஸாம் மூவி எல்லாம் போயிட்டு வந்தோம். இதுக்கு முன்னாடி படத்துக்கு ரிவ்யூ கேட்டாங்க, ஐபிஎல் ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க, ஏதாவது ஒரு கான்செப்ட் நினைச்சுனா அதுக்கு ரிவ்யூ கேட்டு இருந்தானுங்க. இப்போ இதெல்லாம் எக்ஸாம்னா ரிவ்யூ கேட்க ஆரம்பிச்சாங்கடா. யார் அந்த ஜீவன்? ஏய் யூடியூப்
யூடியூப் சேனல் யூடியூப் சேனல் எங்கடா யாருப்பா நீங்க? நியூ பியர் அன்லாக்டு மாதிரி நியூ கண்டென்ட் அன்லாக்டு. செமையா இருக்குண்ணா, ட்ரெண்டா இருக்குண்ணா, போட்டுக்கிறேண்ணா, செம்ம ட்ரெண்ட். இன்னைக்கு என்ன எக்ஸாம்? இன்னைக்கு மேக்ஸ் மேக்ஸ் இங்கிலீஷ் எக்ஸாம் 12th தானே? 10th. சரி ஓகே, சும்மா சொல்லுங்க. மேக்ஸ் எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? ஈஸியா இருந்துச்சா? எவ்வளவு மார்க்? 100க்கு எவ்வளவு மார்க் வரும்னு நினைக்கிறீங்க? 100க்கு ஒரு 99 மார்க். 99 மார்க்கா? நல்லா படிப்பீங்களா? சரி, ஏதாவது ஒரு சம் சொல்லுங்க. கணக்கு என்ன கணக்கு? ஃபார்முலா ஏதாவது சொல்லுங்க 10th-ல. a + b whole square ab square. a + b whole square ab square. அந்த பையன் சொன்னது கரெக்ட் தான். 99 மார்க் எடுத்துருவாரு, அந்த ஒரு மார்க் இதுல போயிடும். தோல்வி அடைஞ்சது உங்களுக்கு எப்படி இருக்கு? நான் நல்லா தான் சார். இல்ல இல்லன்னா ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். ஓ அவ்வளவுதானா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஆனா இந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஒரு படத்தை ரிவ்யூ பண்றதை விட்டு இப்போ படம்லாம் இல்ல போல இருக்கு. அதனால இதுல இறங்கி இப்போ எக்கச்சக்க பப்ளிக் எக்ஸாம் 9th பப்ளிக் எக்ஸாம் தானே இப்போலாம். ஆமா 11th 10th 12th எல்லாமே இப்போ வந்துட்டாங்க. சரியா தெரியல. ஆனா 11th சொல்லியிருந்தாங்க, எனக்கு நாவல்ல. ஆனா நாங்க படிக்கும் போதெல்லாம் 10th 12th தான் இருந்துச்சு. 11th ஒரு வருஷமா ஃப்ரீயா இருப்போம். இப்போ அதுவும் கிடையாது. அப்பா நம்ம தப்பிச்சோம்ப்பா. இப்பதான் பாவம் பண்ணவங்க போங்க. இதுல வந்து அந்த கும்பமேளா வந்தது, அவங்களே எடுக்கும் போகட்டும், நம்மளை விட்டு போகட்டும். இல்ல இப்போ நம்ம ஏதோ ஒண்ணு இது சாமிக்காக பண்றாங்க, அதை பண்ணி அது எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போய் எடுக்கிறது வேற. அவங்க இப்படிதான் வைக்கிறாங்க, தண்ணியில படதான் செய்து அதுக்குள்ள டப்புன்னு கையை உள்ள விட்டு புடிங்கிட்டு போ. அந்த புடவை என்னமோ போடுறாங்க. அததான் சொல்றேன், அது ஏதோ காசு எல்லாம் வைப்பாங்க, இந்த சில்வர் எல்லாம் வைப்பாங்க தெரியுமா? அது ஏதோ அந்த ஏதோ பரிகாரம் எல்லாம் பண்ணி ஏதோ அது சில்வர் காயின் எல்லாம் வைப்பாங்க. அது ஏதோ இந்த சில்வர் இதெல்லாம் ஏதோ வைப்பாங்க. அதனாலே இத திருடி வித்துப்புடுங்க அதுங்க. அதுக்குதான் எடுக்குதுங்க போய். இதுக்குன்னே போவாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படியே எடுத்து திருப்பி அதை விற்பாங்க. அப்படி இருக்கும். இது என்ன? அதான் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு எனக்கு தெரிஞ்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்